அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நான் பிறந்தவன். இப்பொழுது 4 மாவட்டமாக மாறிடுச்சு, பிரிஞ்சிருச்சு. எனவே இந்த டெல்டா நம்ம மாவட்டங்களாக அந்த 4 மாவட்டங்களும் மழை காலங்களிலும் சரி, மழை இல்லாத காலங்களிலும் நிறைய விவசாயிகள் தான் பாதிப்பாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெற்பயிரை நம்ம பிரதான தொழிலாக கொண்டு இருக்கிற காரணத்தால் சரியான மழை வேணும், சரியான அந்த நீர் பாசனம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னாக்க பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். அந்த காலத்தில் மழை குறுவை சாகுபடி செய்துட்டு மழை இல்லாமல் தவித்த மக்கள் கொடும்பாவி அப்படின்னு ஒன்று கட்டி அழுவார்கள். ஏன் இந்த கொடும்பாவிங்கிற வார்த்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். வைக்கலில் ஒரு மனித பொம்மையை போல் உருவாக்கி அதை வயல் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக இழுத்துட்டு ஓடிட்டு அழுதுகிட்டு ஒப்பரி வச்சுட்டு பெண்கள்லாம் ஒப்பரி வைப்பாங்க. விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இதுக்கு பேர் தான் கொடும்பாவின்னு பேர். அது மழை வேண்டி செய்கின்ற ஒரு முறை. எனவே மழை இல்லாத காலத்தில் அந்த பயிர்கள் வாடுவதை நம்ம பார்த்துருக்கோம். அதேபோல் மழை அதிகமாக பெஞ்சாலும் இப்போ பெஞ்சு 2-3 மாவட்டத்தில் அப்படியே டெல்டா மாவட்டத்தில் நிறைய பயிரெலாம் அழிவுந்த காலமாக அந்த அழுகிய பயிரெலாம் காமிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நானும் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்தவனுங்கிறதுனால. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. நல்ல அதிகாரிகளை அனுப்பி கள பணிகளை மேற்கொள்கிறதுனா அவர்கள் உத்தரவு விடுகின்ற செயலெலாம் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது. அதே போல் சிட்டியில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் இளைஞர் அருமையாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற இப்பொழுதும் சரி, எம்எல்ஏவாக இருக்கிற போதும் சரி, அவருடைய செயல்பாடுகளை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். விடியற் காலமே ஓடுவார். சகதியிலும் சாக்கடையிலையும் விடியற் காலமே அவர் தொகுதியாக இருந்தாலும் மற்ற தொகுதியிலும் அவர் எங்கே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் கள ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடுதெல்லாம் நான் கடந்த முறையும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட பார்த்தது ரொம்ப சிறப்பான செய்தியாக நான் பார்க்கின்ற காரணத்தால் தான் இன்றைய செய்தியில் அவருடைய செயல்பாடுகள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. அவருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் பாராட்டப்பட வகையில் இருக்கின்ற காரணத்தால் பாராட்ட வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் மனித உயிரிழப்புகள்லாம் நிறைய இழந்ததை நாம் பார்த்துருக்கின்ற காரணத்தால் முன்னெச்சரிக்கையாக இவருடைய களப்பணிகள் சிறப்பாக இருக்கிறது. மழை காலங்கள் எப்படிலாம் இருக்கணுங்கிறது அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிற பார்க்கின்ற போது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எனவே நீங்களும் பார்த்து அவருடைய செயலை பாராட்டுங்கள். நன்றி, வணக்கம்.